அகத்தியர் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய மருந்துகள், அரிய மூலிகைகள பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு கொடிய நஞ்சையும் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய வித்தை சித்தர்கள் நமக்கு அது இன்றைய காலகட்டத்துல சயின்டிஃபிக்காவும் அத நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நிறைய மருந்து முறைகள்லயும், உணவாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அன்றைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதுதான் இன்றைக்கு உயர்ந்த நிறைய மருந்துகள்ல இதோட எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுது. அது மட்டும் இல்ல, புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறமை இந்த மூலிகைக்கு இருக்கு. அதுதான் சேங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. சேராங்கொட்டை அப்படின்னு சித்தர் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேராங்கொட்டை அதுல இருந்து வரக்கூடிய பால் நம்ம தோல்ல பட்டாலோ இல்ல அதை சுவாசிச்சாலோ ஒரு சிலருக்கு தடிப்பு தடிப்பா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கக்கூடியது. சரி, இந்த நச்சுத்தன்மையை மட்டும் அகற்றிவிட்டு அது எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்? அங்கதான் சித்தர்கள் நமக்கு நிறைய கலைகளை மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு இந்த சேங்கொட்டை சேர்ந்த மருந்துகள், சேராங்கொட்டை நெய்யை நம்ம எடுத்தாலோ லேகியமாக எடுத்தாலோ அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய 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 ரகசிய முறைகள் சித்த மருத்துவத்துல ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அகத்தியர் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய மருந்துகள், அரிய மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு கொடிய நஞ்சையும் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய வித்தை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்றைய காலகட்டத்துல சயின்டிஃபிக்காவும் அதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நிறைய மருந்து முறைகள்லையும், உணவாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அன்றைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதுதான் இன்றைக்கு உயர்ந்த நிறைய மருந்துகள்ல இதோட எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுது. அது மட்டும் இல்ல, புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறமை இந்த மூலிகைக்கு இருக்கு. அதுதான் சேங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. சேராங்கொட்டை அப்படின்னு இது பெயருங்க. ஸோ இதனுடைய பலன்கள், இதை எப்படி நம்ம மருந்தாக செய்யலாம், சித்தர்கள் சொன்ன வழிமுறையும் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இப்போ இந்த சேராங்கொட்டை அப்படின்னு சொல்றது மார்க்கிங் நட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டோபி நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் செமிகார்பஸ் அனகார்டியம். அது என்னங்க, அப்படி என்னங்க இந்த மூலிகையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெரிய மர வகையை சேர்ந்தது. இதுல இருந்து வரக்கூடிய லேட்டக்ஸ் பால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு நமக்கு அலர்ஜியை உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ எருக்கம்பால்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆனா எருக்கு எவ்வளோ உயர்ந்த மருத்துவ குணம் இருக்கு. கவனமாக அதை முறைப்படி கையாண்டோம்னா ஒரு மிக சிறந்த மருந்து இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சேராங்கொட்டையும். இந்த சேராங்கொட்டை அப்படின்னு சொல்றது பல பேருக்கு உயிர் காக்கக்கூடிய அமிர்தமாக நமக்கு இருக்கு. சரி, சித்தர் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேராங்கொட்டை அதுல இருந்து வரக்கூடிய பால் நம்ம தோல்ல பட்டாலோ இல்ல அதை சுவாசிச்சாலோ ஒரு சிலருக்கு தடிப்பு தடிப்பா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கக்கூடியது. சரி, இந்த நச்சுத்தன்மையை மட்டும் அகற்றிவிட்டு அது எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்? அங்கதான் சித்தர்கள் நமக்கு நிறைய கலைகளை சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்துல எல்லா மூலிகைகளுக்குமே சுத்தி முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா சின்ன சின்ன மூலிகைகள்ல இருந்து பெரிய மூலிகைகள், பாடானங்கள் வரைக்கும் நம்ம சுத்தி முறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த சேராங்கொட்டையும் அதனுடைய இந்த நஞ்சுத்தன்மையை போக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அருமருந்து, பல பேருக்கு உயிர் காக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். பல வருஷமாக இந்த சேராங்கொட்டை மருத்துவர்களால் இது இது மெடிசனே இல்லைங்க, இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் செல்கள் உடல் அவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் சரி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா, பார்க்கின்சன் டிசீஸ்லாம் சொல்றோம் இல்லைங்களா, தீவிரமான பார்க்கின்சன் டிசீஸாக இருந்தாலும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு மருந்தாக இந்த சேராங்கொட்டை இருக்கு. சரிங்க, இது சுத்தி முறை எப்படின்றத பார்க்கலாம். ஆனால் வீட்டில்
இது யாரும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பதிவுகளில் நான் மருத்துவ முறைகள் எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்படி தான் செய்யணும். இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் அப்படியே சொல்கிறீங்களே எப்படி மேம்? ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு இது நிறைய பேருக்கு போய் சேரணும். உங்களுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லையா, மெடிசன் செய்யறதும் சரி, இந்த மூலிகையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கிளாஸ்லாம் எடுப்பீங்களா மேம் அப்படின்லாம் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் நம்ம வந்து சித்த மருத்துவம் தொடர்பான பயிற்சி வகுப்புகளுக்கும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் தான் நாங்கள் செய்முறையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். மருத்துவர்களை அணுகியோ இல்லை இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாராக இருந்தால் நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம். இது மருந்தாக நமக்கு வந்து கிடைக்குது. சித்தா மெடிக்கல் ஷாப்பில், சித்த மருந்தகங்களில் தாராளமாக கிடைக்குது. எப்படி பயன்படுத்தலாம்ன்றதும் நான் சொல்கிறேன். இந்த சேராங்கொட்டை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய மருத்துவ குணங்கள். இதில் வந்து நிறைய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாலை வந்து நம்ம மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அந்த நச்சுத்தன்மையை நீக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு முளைப்பகுதி மாதிரி இருக்கும், மூக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பசுவோட சாணம், பசு சாணத்தில் இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். சாணப்பால் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் கூட சாணி தெளித்து மொழுகி விடுவாங்க. எதற்காக? ஸோ கிருமிகள் உள்ளே வராமல் இருப்பதற்கு, சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் இருப்பதற்கு, அதற்காக தான். ஸோ அதுதான் நம்ம வந்து வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்போ முதல் முறையாக இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதனுடைய பியூரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாணப்பால். ஸோ சாணப்பால் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வச்சு எரிக்க போகிறோம். இதுவும் ஒரு 4 மணி நேரம் சிறு தீயாக எரிக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எரித்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ண பிறகு உலர்த்தணும். ஸோ இது முதல் முறை. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புளி இலை தண்ணீர். ஸோ புளி இலை இருக்குது இல்லைங்களா, வாதத்தை குறைக்கக்கூடியது. ஸோ புளிய மரத்து இலைகளை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து திரும்பவும் இந்த சேராங்கொட்டைகளை அதில் சேர்த்து அதே மாதிரி 4 மணி நேரம் எரித்து எடுத்து வெயிலில் உலர்த்தணும். முடிஞ்சுதுங்களா? அதற்கு அடுத்தது கற்றாழை சாறு. கற்றாழை சாறு நல்ல குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடியது. பல பதிவுகளில் நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கற்றாழை சாறிலும் இதே மாதிரி 4 மணி நேரம் உலர்த்தி எடுக்கணும். அதற்கு அடுத்தது பசு கோமியம். கோமியம் சொல்லும் பொழுது நம்ம ஒரு யாகம் செய்கிறோம் அப்படின்னாலோ, வீட்டில் வந்து ஒரு தீர்த்தம் செய்யணும் அப்படின்னாலோ நமக்கு கோமியம் மிக சிறந்தது. சில நோய்களுக்கு நம்ம உள்மருந்தாகவும் கோமியத்தை பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா. கோமியத்தோட மஞ்சள் நல்லா கலந்து மாவிலையில் நம்ம வீட்டில் தெளிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்குது, நல்ல விஷயம் நடக்குது. நம்ம வந்து ஒரு யாகம் செய்கிறோம், வீட்டில் வந்து ஒரு விசேஷங்கள், இப்போது தீபாவளிலாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி நல்ல நாட்கள்லையோ இல்லை வாரம் 2 முறையோ இந்த கோமியத்தில் மஞ்சள் கலந்து மாவிலையில் தொட்டு நம்ம தளிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியேறி கடவுள் அருள் நமக்கு வரும். ஸோ சித்தர்களும் இந்த வழிமுறையை தான் சொல்லியிருக்காங்க. வீட்டில் உங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்கள் உள்ள வந்து அதிகமாக வரணும்னா இது ஒரு சிறந்த முறை. ஸோ கோமியத்தை அதில் வந்து இந்த கொட்டைகளை சேர்த்து ஒரு 4 மணி நேரம் எரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் புளித்த தயிர், அதுலேயும் 4 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி எரித்து எடுத்த பிறகு அந்த சேராங்கொட்டை தூய்மையாக நமக்கு மருந்துக்கு பயன்படுது. இதை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம். நல்லா உலர்த்தணும். அதுக்கப்புறம் வெயிலில் ஒரு வாரம் இதை உலர்த்தி எடுக்க வேண்டும். ஸோ நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் பக்குவமாக இதை பவுடராக செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சுத்தி செய்த சேராங்கொட்டை. சுத்தி செய்கிறதுக்கே இவ்வளோ முறைகள் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை விட 1 வருடம் நம்ம வந்து சுத்தி செய்யக்கூடிய மருந்து முறைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட இதை நாங்கள் வந்து இந்த 5-6 மூலிகைகள் சாறில் சுத்தி செய்து எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவோம். சரி, இதை நம்ம மருந்தாக எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சேராங்கொட்டை நெய் மருந்தாகவோ தைல மருந்தாகவோ லேகிய மருந்தாகவோ பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அவர்களுக்கெல்லாம் நெய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கா, சேங்கொட்டை நெய் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கேன்சர் செல்கள், ஸோ கேன்சர் செல்கள் தினம் தினம் ஒவ்வொருத்தரோட உடல்கள்லையுமே வந்து பெருக்கிக்கிட்டே தான் வரும். ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, ஸோ செல் டிவிஷன் ரொம்ப அதிகமாக ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஸோ நம்ம உடலில் அப்போப்டோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கும். நார்மலாக உருவாகக்கூடிய அந்த கேன்சர் செல்களை அழித்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை நம்ம உடலில் டெய்லி நடந்துகிட்ருக்கும். ஸோ அது வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அந்த அப்போப்டோசிஸ்
அப்போப்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சேங்கொட்டை நெய் நமக்கு பயன்படுது. அப்பெண்டிக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், குடல்வால் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடலில் உள் உறுப்புகளில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, கால் பிளாடரில் நிறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களா, இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது இதை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ 2-3 நாட்கள் இந்த சேங்கொட்டை நெய்யை நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி பயன்படுத்தினாலோ, இது கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய குரு மருந்து வகைகள் இதை பயன்படுத்தினாலோ நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நாட்பட்ட விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய், முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த லெப்ரசி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த லெப்ரசி நோய், தொழு நோய் அப்படின்னு சொல்லுவோம், இதற்குமே ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேராங்கொட்டை சேர்ந்த மருந்துகள் தான். சேராங்கொட்டை நெய், லேகியம் இதை எல்லாமே பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆண்மை குறைபாடு, வருஷ கணக்கில் எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு இந்த சேங்கொட்டை சேர்ந்த மருந்துகள், சேராங்கொட்டை நெய்யை நம்ம எடுத்தாலோ லேகியமாக எடுத்தாலோ அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய 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 ரகசிய முறைகள் சித்த மருத்துவத்தில், ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அவ்வளவு, அதாவது பேசிக்காக தினந்தோறும் நம்ம வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள்ல இருந்து நம்ம உயிர் காக்கக்கூடிய மூலிகைகள் வரைக்கும், மருந்துகள் வரைக்கும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.